தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி பார்க்கிற அனுபவத்தை எங்களுக்கு இப்படிப்பட்ட காலங்களிலே கொடுத்திருக்கிறீர். வேதாகமத்திலிருந்து மீது நோக்கமுடையவர்களாக வாழ்ந்த விசுவாச பட்டியலிலே பெயர் பெற்ற பரிசுத்தவான்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் ஈனோக்கை குறித்து தியானிக்க இருக்கிறோம். நீர் எங்களுக்கு அவரை குறித்து ஆழமான சத்தியங்களை புரிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் கிருபையும் அருள் செய்வேன் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. வேதாகமத்திலே ஈனோக்கை குறித்து ஒரு சில வசனங்கள், ஒரு சின்ன குறிப்புகள் மாத்திரம்தான் காணப்படுகிறது. விசுவாச பட்டியலிலே நாம் பார்க்கும்போது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே அநேக நபர்களை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். இருப்பினும் அவர்களுக்கான பகுதிகள் ஆதியாகமத்திலும் மற்ற புஸ்தகங்களிலும் விரிவாக பல அதிகாரங்கள் காணப்படுகிறது. ஆனால் இந்த ஏனோக்கு மாத்திரம் ஒரு சில வார்த்தைகளோடு இந்த வாக்கியங்கள் நிறைவேறுகிறது. அவர் வாழ்ந்த காலம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்ததினாலே அவரை குறித்து விவரமான டீட்டெயில்ஸ் ஒன்றும் காணவில்லை. ஆனால் அவரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சில வசனங்களிலே அவருடைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது வசனம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று தேவன் அவரை குறித்து சொல்கிற ஒரு பெரிய சாட்சி. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவன் மனிதனை படைத்த நோக்கம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கும் மனிதருக்கும் ஒரு ஃபெல்லோஷிப் வேண்டும், ஐக்கியம் வேண்டும். இந்த நோக்கத்தோடு தான் தேவன் முதலாவது ஆதாம் ஏவாளை படைக்கிறார். சாயங்கால குளிர் வேளையிலே தேவன் மனிதர்களோடு உறவாடும்படியாக அல்லது சஞ்சரிக்கும்படியாக வருகிறார். ஆனால் அவர்கள் பாவத்தில் விழுந்த போது அந்த உறவை விட்டு பிரிந்து அந்த தோட்டத்திலிருந்து துரத்தப்படுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த உறவை மீண்டும் யாராகிலும் அதை சரி செய்ய முயற்சி செய்தார்கள் என்று ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் பல தலைமுறைகள் செல்கிறது. ஏனோக்கை குறித்து வசனம் சொல்கிறது, அவன் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இட்ஸ் லாங் பீரியட். 300 வருஷம் அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டான் என்று வசனம் சொல்கிறது. ஸோ அவனுக்கென்று குடும்பம், வாழ்க்கை, அவனுக்கென்று பிள்ளைகள் இருக்கிறது. 65 வயசிலே மெத்துசெலா அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்மகனை பெற்றெடுக்கிறான். அதன் பிறகுதான் அவன் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான் என்று வசனம் சொல்கிறது. அந்த மெத்துசெலாவினுடைய பிறப்புக்கும் அவனுடைய தேவனோடு ஐக்கியப்படுகிற அந்த நிகழ்வுக்கும் ஏதோ ஒரு காரியங்கள் நாம் பார்க்க முடிகிறது. ஸோ பூர்வீகத்தில் எப்பொழுதுமே ஜென்ரேஷனாக நாம் நம்மளுடைய மூதாதையரை போல ஒரு சில காரியங்களை செய்வோம் என்று சொல்கிறதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சிறு பிள்ளைகளை நாம் பார்த்து அவர்கள் ஒரு சில சுட்டியான சேட்டைகளை செய்யும்போது அவங்க தாத்தாவை போல செய்கிறான் என்று சொல்கிறோம். ஸோ ஆதாம் எவனமாக தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தானோ அதன் பிறகு யாரும் அவனமாக ஐக்கியப்படவில்லை. இந்த ஏனோக்கு ஐக்கியப்படுகிறான். அது ஏனோக்கு யார் என்றால் நோவாவுடைய கிரேட் கிராண்ட்ஃபாதர். ஸோ அதன் ஜென்ரேஷன் ஒரு சில தலைமுறைக்கு பிறகு நாம் பார்க்கும்போது நோவாவும் அதே பழக்கத்தை, தேவனோடு பேசுகிற அனுபவத்தை, சஞ்சரிக்கிற அனுபவத்தை அவனும் பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ தேவனோடு அனுதினம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, வாக்கிங் வித் காட் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனோடு எவ்வளமாக சஞ்சரிக்கிறோம், தேவனோடு நாம் பேசுகிறோமா, தேவனுக்கு நாம் நேரத்தை கொடுக்கிறோமா, இல்லை உலகத்தரமான வேலைகளுக்கே
அதிகமான நேரங்களை கொடுக்குறோமா? ஸோ அவருக்கும் குடும்பம் உண்டு, அவருக்கும் பிள்ளை உண்டு, அவர்களுக்கு தேவையான ஆகாரங்களை அவர் சேகரித்து கொடுக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான் என்று அவரை குறித்து வசனம் சொல்கிறது. எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஸோ ஒரு வாழ்க்கை தேவனுக்கு அவ்வளவு பிரியமாக இருந்தால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்றால் அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கும், எவ்வளவு தேவனுக்கு பிரியமாக இருக்கும், தேவனோடு எவ்வளவாக ஒரு நட்பை அவன் உருவாக்கி இருப்பான். ஸோ இந்த பூமியிலே மரித்த ஒவ்வொரு நபர்களும் ஒரு நாள் அவருடைய நியாய தீர்ப்பிலே நாம் மறுபடியும் உயிரோடு எழுந்து அவருக்கு எதிர்கொண்டு இருக்க வேண்டும். ஆனால் இந்த பூலோகத்திலே வாழ்ந்த ஒரு சில நபர்களை தேவன் அப்படிப்பட்ட 2ஆம் வருகை வரைக்கும் காத்திருக்க வைப்பதிலே தேவலோகத்திற்கே எடுத்து செல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த பட்டியலிலே முதல் முறையாக இந்த ஏனோக்கு பெயர் படுகிறான். ஸோ ஒரு டிரான்செண்டன்ட் லைஃப் அப்படின்னா பூமி வாழ்க்கை முடிந்த உடனே பரலோக வாழ்க்கை, இன்பிட்வீனில் காத்திருக்கிற ஒரு அனுபவம் அவருக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். நமக்கு முன் மரித்தவர்கள் எல்லாமே அவங்க ஒரு பருகேற்று என்கிற ஒரு இடத்திலே காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆன்மா இருக்கும். அவருடைய 2ஆம் வருகையில்தான் நியாய தீர்ப்பு நடக்கும். எல்லாருமே அவருடைய சமூகத்தில் சேர்க்கப்படுவோம் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஏனோக்கு உடனடியாக பரலோக ராஜ்யம் செல்கிறார். மோசேயும் அதே போல அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறார். அவருடைய ஊழியம் நிறைவேறுகிற வேளையிலே தேவன் அவரை பிஸ்காவிலிருந்து எடுத்துக்கொண்டதாக வசனம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, எலியா தீர்க்கதரிசியும் அக்கினிமயமான ரதத்தில் ஏறி உடனே பரலோகத்துக்கு செல்கிறார். ஸோ இந்த பூமியில் பிறந்த மனிதர்களிலே 3 மனிதர்கள்தான் உடனே பரலோகத்துக்கு போகிற ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறார். ஏறக்குறைய 6000 வருஷத்தில் 3 நபர் அப்படின்னா 2000 வருஷத்தில் ஒரே ஒரு நபர் தான் இந்த பூலோகத்தில் பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியமாகவும் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவும் இந்த பூலோகத்தில் வந்தார். அவரும் பரத்துக்கு எடுத்து செல்லப்பட்டார். ஆனால் அவர் தெய்வத்தினுடைய குமாரனாலே அவருக்கு ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸாக வைத்தாலும் இந்த 3 நபர்களும் தேவனோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை, அந்த அனுபவம், அந்த சஞ்சரிப்பு என்று சொல்லித்து கொண்டிருக்கிற ஃபெல்லோஷிப் வித் காட், அவ்வளவாக ஃபெல்லோஷிப். ஆபிரகாமும் தேவனோடு நண்பனை போல பேசி கொண்டிருக்கிற அனுபவம். தேவன் சொல்கிற சந்ததி 400 வருஷம் அடிமையாக இருக்கும். ஸோ வரப்போகிற காரியங்களை தேவன் அந்த ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினாலும் ஆனால் பரமேறுகிற அந்த அனுபவத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த 3 நபர்களும் பெற்றுக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய மறுரூப மலையிலே இந்த 3 நபரிலிருந்து 2 நபர் மீண்டும் கீழே இறங்கி இயேசுடைய மோசையும் எலியாவும் பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ ஏனோக்கு வாழ்ந்த அந்த காலத்திலே பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கிறார். தேவ பக்தி உள்ளவனாக வாழ்ந்திருக்கிறார். தேவனை குறித்து அதிகமான ஞானத்தை பெற்றுக்கொள்ளவும் தேவனை குறித்தே சிந்தித்து கொண்டிருந்தவும் ஒரு காலத்திலே அவர் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் அவர் வாழ்ந்த காலத்திலே ஜனங்களோ தேவ பக்தி உள்ளவர்களாக இல்லை, துன்மார்க்கமாக ஜீவியம் செய்த அந்த காலம். தேவனை ஒருபோதும் யாரும் தேடவில்லை, தன் இஷ்டப்படி வாழ்ந்தார்கள். அவர்களுடைய இருதயத்திலே அநேக கேடுகள் இருந்தது என்று நாம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. ஸோ அப்படிப்பட்ட காலத்திற்கு கொஞ்சம் நாள் முன்னாடி தான் இந்த ஏனோக்கு வாழ்ந்தார். ஆனால் அவர் வாழ்ந்த காலங்களிலே அவர் என்னென்ன செய்தார் என்று அவரை குறித்து யூதா புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடிகிறது. யூதா எழுதின நிருபம் 332வது பக்கம். அங்கே அவரை குறித்து ஒரு 14-15 வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து, இதோ
எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவருக்கும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் 15வது வசனம், தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டித்திருக்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். தேவனுடைய வருகையை எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக யோனோக்கு சொல்லக்கூடுமானால் அவன் தேவனோடு எவ்வளவாக உறவுலே ஐக்கியத்திலே இருந்திருப்பான் என்று அவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ தேவனோடு 300 வருஷம் அவன் சஞ்சரித்த பிறகு தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இந்த பூமியிலே அதிகமான வாழ்க்கை வாழவில்லை, கொஞ்ச காலம்தான், ஒரு 65 வருஷம் குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 300 வருஷம் குடும்பத்தை அப்போ அவர் சரியாக கவனிக்கலை, பிள்ளைங்களை சரியாக வளர்க்கலை, பெற்றோரை சரியாக பார்க்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் எண்ணக்கூடும். அப்படி கிடையாது. தேவனோடு அவன் செய்கிற அந்த உறவு பூமியில் அதிகமாக வாழ்ந்த நபரில் அவருடைய குமாரர் தான் மெத்துசலா. 969 வருஷம் அவர் பிள்ளையை கவனிச்சார், தகப்பனாரை விட்டுட்டாருன்னு சொல்ல முடியாது. அவருடைய தகப்பனார் யாரைத் 962 வருஷம் உயிர் வாழ்ந்த மனிதன். ஸோ வேதாகமத்திலே அதிகபட்ச வாழ்ந்த 2 நபர்களும் இவர் ஏனோக்குடைய குமாரனும் ஏனோக்குடைய தகப்பனும். ஸோ தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த அனுபவம், தேவனோடு ஐக்கியப்படுகிற இந்த அனுபவம் அவனுடைய குடும்பத்தை எவ்வளவாக ஆசீர்வதித்திருக்கிறது அந்த பெயர் பட்டியல் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஸோ தேவனோடு நாம் செலவிடுகிற ஒவ்வொரு நேரமும் தேவன் கணக்கு வைக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, நம்மளுடைய பிள்ளைகளையும் நம்மளுடைய பெற்றோர்களையும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். நான் தேவனுக்கு என்று இவ்வளவு நேரம் கொடுத்துருட்டேன்னா என் வேலையை யார் பார்ப்பா, என்னுடைய உலகத்தரமான வேலைகள் என்னாகும், என்னுடைய வியாபாரம் என்னாகும் என்று நாம் எண்ணிக்கொண்டே இருக்கலாம். நான் என்னுடைய சரீரம் என்னாகும், காலையில் நான் எந்திரிச்சுன்னா என்னுடைய சரீரத்தில் பலவீனப்பட்டு நான் வியாதிப்பற்றுவேனே என்று எண்ணக்கூடும். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் இட்ஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட். தேவனிடத்தில் நாம் இன்வெஸ்ட் செய்கிறோம் அந்த நேரத்தை. அது அவர் பெரிய பல மடங்கு ஆசீர்வாதமாக நம் ஒவ்வொருவருக்கும் மாற்றி தருவார். ஏனோக்கினுடைய வாழ்க்கை பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தாலும் அவர் வரப்போகிற நாட்களை காண்கிற ஒரு தீர்க்கதரிசியாக, இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை எப்படி 1000 தூதர்களோடு வருவார்கள் என்று அந்த தரிசனத்தையும் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் அவருக்கு காண்பித்தார் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை நமக்கு அவர் வெளிப்படுத்தக்கூடும். நம்ம நாளை தினத்தை குறித்து அநேக முறை கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நாளைக்கு என்னோடு என்ன நடக்கும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளைங்க எதிர்காலம் என்ன இருக்கும். ஆனால் தேவனோடு நாம் ஐக்கியப்படும் போது அவர் சொல்லுவார், உன் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, 400 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருப்பார்கள் என்று ஆபிரகாம் இடத்துல எப்போ சொல்கிறாரு? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஈசாக்கு, யாக்கோபு அவர்களுக்கு முன்பதாகவே ஆபிரகாம் அந்த வார்த்தைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறான். தேவனோடு நாம் வாழ்கிற வாழ்க்கை, தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை, அவரோடு விசுவாசத்தில் பலப்படுகிற வாழ்க்கை, பக்தி உள்ள வாழ்க்கையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த ஏனோக்கி போல நாம் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தை நாம் இந்த தபசு காலங்களில் பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாக அது நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு மாதிரியான வாழ்க்கையை ஏனோக்கு வாழ்ந்து சென்றிருக்கிறார். எவனமாக நீர் பிரியப்பட்டீரோ, மனிதர்களை எவனமாக நீர் படைத்த நோக்கம் இருந்ததோ, உம்மோடு நாங்கள் ஐக்கியப்பட வேண்டும் என்று அந்த ஐக்கியத்தை மிகவும் சிறப்பாக வாழ்ந்து
உம்முடைய சமூகத்தில் உடனடியாக எடுக்கப்பட்ட ஏனோக்குடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவாக நிலையற்றவர்கள், தகுதியற்றவர்களும் பாவிகளுமாக இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த 6000 வருஷ ஆண்டுகளில் இந்த வேதாகம சரித்திரத்திலே 3 நபர்களை நீர் எடுத்துக்கொண்டீர். அவ்வளவாக பூமியிலே ஜனத்தொகை காணப்பட்டாலும் ஆண்டவரே, உமக்கு பிரியமாக வாழ்ந்த ஒரே சிலரே உண்டு என்று ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையும் நாங்கள் சீரமைத்து கொள்ள உமக்கு பிரியமாக வாழ்வதற்கு நீர் கிருபை பாராட்ட உம்முடைய பாதத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். வந்திருக்கிற யாவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தபசு காலங்களிலே அவர்களுடைய வாழ்க்கையிலும் உமக்கென்று நேரத்தை கொடுக்க, உம்மோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்வீராக. இந்த ஆராதனை ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏனோக்கை போல உம்மோடு வாழ்கிற வாழ்க்கை, உம்மோடு நடக்கிற ஒரு அனுபவத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அருள் செய்வேன் என்று எங்கள் அருமை இரட்சகர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.